திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் மலை அருகே உள்ள ஜே நகரில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக மின்சாரம், குடிநீர், கழிப்பறை வசதி இல்லாமலும் இரவில் மண்ணெண்ணெய் விளக்கு, மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் வாழ்ந்து வருவதாக கூறியுள்ளனர். வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்களுக்கு இடையே தங்களின் அன்றாட வாழ்க்கையும் மாணவர்களின் படிப்பும் பாழாவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். என்னோட பேரு வள்ளிநாயகி. நான் பிறந்ததுல இருந்து இங்கேதான் நான் வளர்ந்திருக்கேன். இங்கேதான் நான் ஸ்கூல் படிச்சது எல்லாமே. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத ஒரு கிராமமான ஜே நகர்ல இப்ப நாங்க குடியிருக்கிறோம். ஒரு 12 வருஷமா நாங்க இதுல குடியிருந்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே குடிசை வீடுகள் மட்டும்தான் இருக்குது. வேற அந்த குடிசையிலுமே எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. இப்ப டிஜிட்டல் இந்தியா அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த ஏரியாவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு குடிநீரோ, கரண்டோ, இல்ல ஒரு கழிப்பிட வசதியோ எதுவுமே கிடையாது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் ரொம்ப அவதிப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு கர்ப்பமான ஒரு பெண் இந்த வழிபாதை இல்லாத ஒரு இடத்துல கீழே விழுந்து அவங்களுக்கு அபார்ஷன் ஆன ஒரு சூழ்நிலை இருக்கு. இதெல்லாமே நாங்க கலெக்டர், ஆர்டிஓ எல்லா இடத்துக்கும் நாங்க இந்த விஷயங்களை கொண்டு போனாலும் அவங்க நாங்க இன்னைக்கு செய்யறோம், நாளைக்கு செய்யறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த நடவடிக்கையுமே அவங்க யாருமே எடுக்கல. இது நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 மனு கூட கொடுத்துட்டோம். இதுல ஒரு மனு கூட அரசாங்கத்துக்கு போய் சேரலையா, இல்ல இவங்க எல்லாம் முடக்கிட்டாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இதனால நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு எப்படி நீங்க ஓட்டு போடுற உரிமை இருக்குன்னு சொல்றீங்களோ எங்களுக்கு அது தெரியல. ஆனா ஓட்டு கேட்டு மட்டும் ஒவ்வொரு டைமும் வந்துடுறாங்க. இப்ப ஒரு விஐபி, அதாவது அரசியல்வாதி யாரோ வர்றாங்க அப்படின்னா எங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. உங்களுக்கு அதிரடியா போட்டு தரோம், இது நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கே உங்களுக்கு பண்ணி தரோம்னு சொல்லி எங்களை ஆள் தான் சேர்க்கிறாங்களே தவிர எங்களுக்கான எந்த வசதியுமே செஞ்சு தரல. இதை இந்த தமிழக அரசாங்கம் கவனத்துல வச்சு எங்களுக்கான அடிப்படை வசதிகள் செஞ்சுட்டாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் நாங்க கேட்கிறோம். அதை மட்டும் செஞ்சு எங்களை உலகத்துல வாழ்ற ஒரு மனிதர்களா எங்களை நினைச்சு அதை மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சார் வணக்கம் சார். என்னோட பேர் ராமராஜ். நான் பழனியோடு பெருமாமலை பகுதியில் ஜே நகர்லேருந்து வசிச்சிருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 குடும்பம் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. எந்த ஒரு அடிப்படை வசதி நம்ம இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, கழிப்பறை வசதி, இந்த மாதிரி எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அதனால நாங்கள் ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ மெழுகுவத்தி ஏற்றி தான் நாங்கள் எங்கள் குழந்தைங்கலாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூலில் குழந்தைங்களை படிங்கன்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதனால குழந்தைகள் ரொம்ப மன அழுத்தம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ எங்களுக்கு இப்போ தண்ணி வசதி இல்லாதனால என்னுடைய ஒய்ஃப் கன்சீவாக இருந்தாங்க. அந்த கன்சீவாக இருக்கும்போது தண்ணி எடுத்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து அவங்க அபார்ஷன் ஆகிட்டாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் எங்கள் அரசாங்கம் எங்கள் மேலே ஒரு தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு எங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். கணேஷ்மணி. நாங்கள் இந்த இடத்துல 12 வருஷமாக இந்த இடத்துல நாங்கள் குடியிருக்கோம். இந்த இடத்துக்கு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லாமல் தான் நாங்கள் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைங்க படிப்புக்கு ஒரு வசதியும் இல்லை. மெழுகுதிரி வச்சு தான் அவங்க படிக்கிறாங்க. அதுவும் கரண்ட் பில்லோட மெழுகுதிரி தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. மற்றபடி இந்த இடத்துல வனவிலங்கு பிரச்சனை இருக்குது. ரோட்டு ஓரத்தில் இருக்குது. இந்த பக்கம் வரும், ஆனால் மேலையெல்லாம் ஏறி வராது. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருக்குது இங்கே. அப்புறம் எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் எங்களுக்கு பண்ணித்தாங்க.